சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் மகனால் வெட்டப்பட்டு அரசு பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து பொது பிரிவிற்கு மாற்றப்பட்டார் திமுக வழக்கறிஞர் மணிமாறன். சார் கூட பேசிட்டு தான் இருந்திருக்கான். அவன் என்ன நினச்சிருந்தாலும் ஆல்ரெடி வெட்டுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான். பார்த்து நார்மலாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து வெட்டிட்டான். நான் சேம்பருக்குள்ள மற்ற 3 பேர் இருந்தாங்க. சார் சேம்பருக்கு போலீஸ் இருப்பாங்க. அப்படி சொல்ல முடியாது. நான் அப்போ இல்லை இருப்பாங்க, நான் வெளியே இருப்பாங்க. ஆமாம் தெரியல, அது செக்யூரிட்டி அலர்ட் இல்லை. குடும்ப சிக்கல் காரணமாகவே ராஜேஷ் தனது தந்தையை கொலை செய்ய முயற்சித்ததாக மணிமாறனுடன் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். வெட்டம் தான் அவங்க கண்ணுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஆமாம் சார் சேம்பர்லேயே நடந்தது. போலீஸ் எல்லாம் எதுவுமே இல்லையா? எல்லாமே இருந்தாங்க. சன்னுன்னும் போது இவரோட கூப்பிட்டு போயிருக்கலாம். அதுக்காக சொல்ல முடியாது இல்லைங்களா. 3வது ஆள் யாரும் இல்லை, சொந்த பையனை தான் வெட்டம் தான் சொல்லியிருக்காங்க. அவன் பையனுக்கு அடிபட்டு அவனும் ராயப்பேட்டில் ட்ரீட்மெண்ட்டில். அவருக்கு எப்படி சார் அடிபட்டு? அவர் ஓடும்போது கீழே விழுந்திருக்காரு, அடிபட்டு இருக்கு. நான் அட்வொகேட் ஜிடி பார் பிரசிடென்ட், எங்கள் பார் மெம்பர். அவர் பையன் இப்போ எங்கே சார் அட்மிட் பண்ணிட்டாங்க? ராயப்பேட்டைன்னு சொல்கிறாங்க, சரியாக தெரியல சார். போலீஸ் சுற்றி இருந்தவங்க அந்த பையனை தாக்குனதா சொல்கிறாங்க. அது தெரியல, இயற்கை தானே சார். ஒரு அடிபடும் போது ஒருத்தர் வெட்டும் போது இது பண்ணுவாங்க. பார் இது பண்ணுவாங்க. உச்சகட்ட பாதுகாப்பு வலயம் என்று அறிவிக்கப்பட்டு மத்திய பாதுகாப்பு படையினரால் பாதுகாக்கப்பட்டு வரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மீதான கொலை முயற்சி சம்பவம் நடைபெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருண் மாணிக்கத்துடன் சேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.